ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? வணக்கம். செய்திச் சுருக்கம். நான் என்ன தீவிரவாதியா? ஆவேசம் காட்டிய தமிழிசை. நகராத தமிழிசையிடம் பணிந்தது போலீஸ். மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக பாஜக சார்பில் கையெழுத்து இயக்கம் சென்னை எம்ஜிஆர் நகர் மார்க்கெட் பகுதியில் நடந்தது. பாஜக மூத்த தலைவர் தமிழிசை வியாபாரிகள் மற்றும் பொதுமக்களிடம் கையெழுத்து வாங்க காலை 10 மணி அளவில் எம்ஜிஆர் நகர் மார்க்கெட்டுக்கு வந்தார். ஆனால் அவரை போலீசார் சுற்றி சூழ்ந்து கொண்டனர். கையெழுத்து இயக்கத்திற்கு முறைப்படி அனுமதி வாங்கவில்லை, அதனால் உங்களை அனுமதிக்க முடியாது என போலீசார் கூறினர். அதை தமிழிசை ஏற்காமல் போலீசாருடன் வாக்குவாதம் செய்தார். அமைதியான முறையில் கையெழுத்து இயக்கம் நடத்த ஒரு தலைவருக்கு அனுமதி இல்லையா என பொங்கி எழுந்தார். நான் என்ன தீவிரவாதியா? இப்படி சுற்றி நிற்கிறீர்கள். ஒரு ஜனநாயக நாட்டில் மக்களை சந்தித்து கருத்து கேட்க ஒரு தலைவருக்கு உரிமை இல்லையா? அதற்கும் போலீஸ் அனுமதி மறுப்பது அராஜகம் என ஆவேசமாக கூறினார். ஆனால் மக்களிடம் கையெழுத்து வாங்க விடமாட்டோம் என்பது போல அவரை போலீசார் சூழ்ந்து நின்றனர். அப்படியென்றால் நானும் இந்த இடத்தை விட்டு நகரமாட்டேன் என தமிழிசை அங்கேயே நின்றார். இப்படி கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஒரே இடத்தில் தமிழிசை போலீசாரால் சிறை வைக்கப்பட்டார். கடைசியில் எங்கிருந்து உத்தரவு வந்ததோ தெரியவில்லை. மக்களிடம் கையெழுத்து வாங்கிக் கொள்ள தமிழிசையை போலீசார் அனுமதித்தனர். 3 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு தமிழிசை அப்பகுதியில் உள்ள வியாபாரிகள் மற்றும் பொதுமக்களிடம் மும்மொழி கல்விக் கொள்கைக்கு ஆதரவாக கையெழுத்து வாங்கினார். பிறகு காரில் ஏறி வீட்டிற்கு புறப்பட்டார். பூச்சாண்டிக்கு பயப்படப் போவதில்லை. தமிழிசை கைதுக்கு அண்ணாமலை கண்டனம். சென்னையில் மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக கையெழுத்து இயக்கத்தை துவங்கிய பாஜக மூத்த தலைவர் தமிழிசை கைது செய்யப்பட்டதற்கு மாநில தலைவர் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அண்ணாமலை வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது: ஏழை எளிய குழந்தைகளுக்கும் தரமான கல்வியும் விருப்பமான மொழிகளும் கற்கும் வாய்ப்பை வழங்கும் தேசிய கல்விக் கொள்கையை ஆதரித்து தமிழக பாஜக சார்பில் நடைபெறும் கையெழுத்து இயக்கத்தினை சென்னையில் இன்று முன்னெடுத்துச் சென்ற தெலங்கானா, புதுச்சேரி மாநிலங்களின் முன்னாள் கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜனை கைது செய்திருக்கிறது தமிழக காவல்துறை. 60 ஆண்டுகளாக தமிழ் மொழியை வியாபாரமாக்கி தனியார் பள்ளிகளில் மட்டும் மும்மொழிக் கொள்கையை அனுமதிக்கும் திமுகவின் இரட்டை வேடம் இன்று அம்பலப்பட்டு நிற்கிறது. திமுகவின் நாடகத்தை பொதுமக்கள் உணரத் தொடங்கி மும்மொழிக் கொள்கைக்கு பெருமளவில் ஆதரவளிப்பது கண்டு பயத்தில் நிலை தடுமாறியிருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். அதன் விளைவே ஜனநாயக ரீதியாக நடைபெறும் கையெழுத்து இயக்கத்தை தடுப்பதும் கைது செய்வதும். இந்த கைது பூச்சாண்டிக்கெல்லாம் தமிழக பாஜகவினர் பயந்து பின்வாங்கப் போவதில்லை. தமிழகத்தின் ஒவ்வொரு வீட்டிற்கும் செல்வோம். எத்தனை பேரை உங்களால் சட்டவிரோதமாக கைது செய்ய முடியும்? முதல்வர் ஸ்டாலின். தேசிய கல்விக் கொள்கை உங்கள் கட்சியில் இருக்கும் கடைக்கோடி தொண்டர்களின் குழந்தைகளுக்கும் தரமான கல்வியையும் பல மொழிகள் கற்கும் வாய்ப்பையும் அரசு பள்ளியில் இலவசமாக வழங்குகிறது. அதை ஏன் தடுக்கிறீர்கள் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். உத்தராகண்டுக்கு சுற்றுலா வர மக்களுக்கு மோடி அழைப்பு. பிரதமர் மோடி ஒருநாள் பயணமாக உத்தராகண்ட் மாநிலத்துக்கு சென்றார். முக்வாவில் உள்ள கங்கா மாதா கோயிலில் வழிபாடு செய்த பிரதமர் பின்னர் மலையேற்ற வாகன பேரணியை துவக்கி வைத்தார். தொடர்ந்து உத்தரகாசியில் நடந்த கூட்டத்தில் அவர் பேசினார். அப்போது கூறியதாவது: உத்தராகண்டை வளர்ந்த மாநிலமாக்க இரட்டை இன்ஜின் அரசாங்கங்கள் ஒன்று சேர்ந்து செயல்படுகின்றன. மாநில அரசின் தொலைநோக்கு பார்வையானது மக்களை இந்த மாநிலத்தின் தெய்வீக உணர்வுடன் இணைக்கும். அதனால் வேலை வாய்ப்புகள் பெருகி பொருளாதாரம் உயரும். மாநில மக்கள் நன்மை அடைவார்கள். இங்கு சுற்றுலாத்துறையை மேம்படுத்தி 365 நாட்களும் உத்தராகண்ட் சுற்றுலா செல்ல சிறந்த இடம் என்ற நிலையை நாம் ஏற்படுத்த வேண்டும். சீசன் இல்லாத காலத்திலும் சுற்றுலா பயணிகளை ஈர்க்க தேவையான முயற்சிகளை எடுக்க வேண்டும். உத்தராகண்டில் குளிர்காலம் புனித யாத்திரைக்கு ஏற்றது. குளிர்காலத்தில் வந்தால் இந்த தேவ பூமியின் உண்மையான ஒளியை அறியலாம். குளிர்கால சுற்றுலாவில் மலையேற்றம், பனிச்சறுக்கு போன்றவை மக்களை மெய்சிலிர்க்க வைக்கும். 1962இல் சீனா இந்தியாவை தாக்கிய போது இங்கிருந்த 2 கிராமங்கள் அழிக்கப்பட்டன. மக்கள் அதை மறந்திருக்கலாம். நாங்கள் மறக்கவில்லை. அந்த 2 கிராமங்களையும் மறுசீரமைக்க நடவடிக்கைகள் எடுத்து வருகிறோம்.
அந்த கிராமங்களை முக்கியமான சுற்றுலா தலங்களாக மாற்றுவதை நோக்கி நாங்கள் நகர்கிறோம் என பிரதமர் மோடி கூறினார். कि अगर देश विदेश के लोग सर्दियों के मौसम में यहां आए तो उन्हें सच्चे अर्थ में देवभूमि की आभा का वास्तविक परिचय मिलेगा. विंटर टूरिज्म में यहां लोगों को ट्रैकिंग, स्कीइंग जैसी एक्टिविटीज का रोमांच सचमुच में रोमांचित कर देगा. धार्मिक यात्रा के लिए भी उत्तराखंड में सर्दियों का समय बेहद खास होता है. कई तीर्थ स्थलों पर इसी समय विशेष अनुष्ठान भी होते हैं. திமுக எம்பிக்கு சொந்தமான நிறுவனத்தில் இடி அலசியது. தமிழகத்தின் பல இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். சென்னை எழும்பூரில் செயல்படும் டாஸ்மாக் தலைமையகம், அம்பத்தூரில் உள்ள டாஸ்மாக் கிடங்கு அலுவலகத்தில் அமலாக்கத்துறையினர் ரெய்ட் நடத்தினர். அதுபோல் தனியார் மது உற்பத்தியாளர்கள் ஆலைகளிலும் சோதனை நடந்தது. சென்னை 1000 விளக்கு பகுதியில் உள்ள எஸ்என்ஜே டிஸ்டில்லர்ஸ், டி நகரில் உள்ள கால்ஸ் டிஸ்டிலரிஸ் நிறுவனங்களில் சோதனை நடந்தது. சென்னை பாண்டி பஜாரில் உள்ள திமுக எம்பி ஜெகத் ரட்சகனுக்கு சொந்தமான அக்கா டிஸ்டிலர்ஸ் என்ற நிறுவனத்தில் அமலாக்க அதிகாரிகள் சோதனையிட்டனர். கரூரில் 80 அடி சாலையில் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நெருங்கிய நண்பர்களான அரசு ஒப்பந்ததாரர் சங்கர், ராயனூரில் உள்ள கொங்கு மெஸ் ஓனர் சுப்பிரமணி, சக்தி மெஸ் ஓனர் கார்த்திக் ஆகியோர் வீடுகளில் அமலாக்க அதிகாரிகள் சோதனை நடத்தினர். தமிழகத்தில் மது விற்பனையில் நடக்கும் முறைகேடுகள் தொடர்பான விசாரணையின் தொடர்ச்சியாக இந்த ரெய்ட் நடப்பதாக கூறப்படுகிறது. இதேபோல் சென்னை, திருவனந்தபுரம், பெங்களூரு உள்ளிட்ட 12 இடங்களில் எஸ்டிபிஐ அலுவலகங்களில் அமலாக்கத்துறையினர் ரெய்ட் நடத்தினர். நண்பர் வீட்டில் களமிறங்கிய இடி, செந்தில் பாலாஜிக்கு மீண்டும் குறி. சென்னை மற்றும் கரூரில் இன்று காலை முதல் அமலாக்கத்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனை நடத்தி வருகின்றனர். சென்னை மண்ணடியில் உள்ள எஸ்டிபிஐ கட்சி அலுவலகத்தில் 4 வாகனங்களில் வந்த 10க்கும் அதிகமான அதிகாரிகள் காலை முதல் சோதனை நடத்தி வருகின்றனர். சென்னையின் பல இடங்களிலும் சோதனை தொடர்கிறது. கரூரில் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நெருங்கிய நண்பர் உட்பட 3 பேர் வீடுகளில் கேரளாவில் இருந்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் ரெய்டு செய்ய வந்துள்ளனர். அமைச்சரின் நெருங்கிய நண்பரும் அரசு ஒப்பந்ததாரருமான எம்சிஎஸ் சங்கர் ஆனந்த் வீடு, ராயனூர் பகுதியில் உள்ள கொங்கு மெஸ் மணி என்பவர் வீடு, கோதை நகர் பகுதியில் அமைந்துள்ள சக்தி மெஸ் கார்த்தி வீடுகளில் காலை 8 மணி முதல் அதிகாரிகள் துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்புடன் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். சங்கரின் கரூர் வீடு மற்றும் அலுவலகத்தில் சோதனை நடந்து வருகிறது. அதே நேரம் மாயனூரில் உள்ள அவரது பண்ணை வீடு உள்ளே ஆள் இல்லாமல் பூட்டி இருப்பதால் அதிகாரிகள் 3 மணி நேரமாக காத்திருக்கின்றனர். 2023இல் பண மோசடி தொடர்பான வழக்கில் கைதாகி அமைச்சர் செந்தில் பாலாஜி சிறை சென்றார். பின் ஜாமீனில் ரிலீஸ் ஆகி மீண்டும் அமைச்சரானார். அப்போது அமலாக்கத்துறை மற்றும் வருமான வரி அதிகாரிகள் சோதனை நடத்திய இடங்களில் சங்கர் வீடும் அடங்கும். அமைச்சர் செந்தில் பாலாஜி மீதான மோசடி வழக்கு தொடர்பான விசாரணை நடைபெற்று வருகிறது. இப்போது 1.5 ஆண்டுகள் கழித்து மீண்டும் சங்கர் வீட்டில் அமலாக்க அதிகாரிகள் களமிறங்கியிருப்பது அரசியலில் புயலை கிளப்பியுள்ளது. செந்தில் பாலாஜிக்கு மீண்டும் குறியா என அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். மக்காச்சோளம் விற்பனை பாதிப்பு, விவசாயிகள் மீது சுமை ஏற்றுவதா? தமிழக அரசுக்கு வாசன் கண்டனம். தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது: தமிழக அரசு வேளாண் வணிகம் மற்றும் விற்பனை சம்பந்தமாக விவசாயிகளின் கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும். வேளாண் விற்பனை குழுக்கள் மூலமாக 40க்கும் மேற்பட்ட விவசாய உற்பத்தி பொருட்களுக்கு 1% செஸ் வரி ஏற்கனவே வசூலிக்கப்படுகிறது. மக்காச்சோளத்துக்கு ஏற்கனவே திருப்பூர், ஈரோடு, கோவை, நாகை மாவட்டங்களில் 1% செஸ் வரி வசூலிக்கும் நடைமுறை உள்ளது. தற்போது நாமக்கல், சேலம், விழுப்புரம், அரியலூர், திருவள்ளூர், விருதுநகர், கடலூர், திண்டுக்கல், காஞ்சிபுரம், மதுரை, பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி, திருப்பத்தூர், தேனி, திருச்சி, திருவண்ணாமலை, வேலூர், செங்கல்பட்டு ஆகிய 18 மாவட்டங்களிலும் உற்பத்தி செய்யப்பட்டு விற்கப்படும் மக்காச்சோளத்துக்கு 1% செஸ் வரியை அரசு விதித்துள்ளது. இதனால் விவசாயிகள் பாதிக்கப்படுவார்கள். எனவே இந்த வரி விதிப்பை திரும்ப பெற வேண்டும்.
குறிப்பாக விற்பனை குழு வளாகத்துக்கு வெளியே விவசாயிகள் நேரடியாக விவசாய நிலத்திலிருந்து வியாபாரிகளுக்கு விற்பதற்கு வரி விதித்திருப்பது, வரி கட்டாமல் செல்லக்கூடிய வாகனங்களை பிடித்து அபராதம் விதிப்பது ஆகியவற்றால் கிராமத்துக்கு வியாபாரிகள் வராமல் 22 மாவட்ட மக்காச்சோளம் விற்பனையாகாமல் தேக்கமடைந்துள்ளது. இதனால் விவசாயிகளுக்கு வருமானம் ஈட்டுவதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது. உள்நாட்டு மக்காச்சோளத்துக்கு 1% செஸ் வரி விதித்து மக்காச்சோளத்தின் விலையை அதிகரிக்க செய்து மக்காச்சோளத்தை விற்க முடியாத அளவுக்கு விவசாயிகள் மீது சுமையை ஏற்றியுள்ளது தமிழக அரசு. ஒரு குவிண்டால் மக்காச்சோளம் ரூபாய் 3500க்கு விற்றால் மட்டுமே விவசாயிகள் பயன்பெறுவர். ரூபாய் 2800க்கு விற்று வந்த மக்காச்சோளம் இப்போதைய செஸ் வரி விதிப்பால் ரூபாய் 2300க்கு தான் விலை போகிறது. இதனால் ஒரு குவிண்டாலுக்கு ரூபாய் 500 நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது. இதற்கெல்லாம் காரணம் தமிழக அரசே. எனவே தமிழக அரசின் வேளாண்மை துறைக்கு உட்பட்டு செயல்படும் வேளாண் விற்பனை மற்றும் வணிகத்துறை விதித்திருக்கக்கூடிய 1% செஸ் வரியை வேளாண் விற்பனை குழு வளாகங்களில் மட்டும் வசூலிக்க வேண்டும் என திருத்தம் செய்ய வேண்டும். வேளாண் விற்பனை வணிகத்துறை பட்டியலிட்டுள்ள 40 விவசாய பொருட்களுக்கும் விவசாய நிலங்களில் விவசாயிகள் வியாபாரிகள் இடையே நேரடியாக நடைபெறும் விற்பனைக்கு முழுமையாக வரி விலக்கு அளிக்கவும் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என அறிக்கையில் வாசன் கூறியுள்ளார். மூர்த்தியை பார்த்து பயப்பட நான் கோடை இல்லை. அமைச்சர் மூர்த்தியை அவரது கிழக்கு தொகுதியை தக்க வைக்க சொல்லுங்கள் என முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு சவால் விடுத்துள்ளார். அப்படியாச்சும் கூட்டம் வரட்டும், நீ யாராச்சும் ஒரு ஆள் போய் வீடியோ எடுத்து கலைஞர் நூலகத்துக்கு ஆளே வரல அப்படின்னு நீங்கள் போட்டுருவீங்களா? இந்த வெயில் காலமாக இருக்குது, அங்கே போனால் குழு குழுன்னு இருக்கும், அது கூட போக மாட்டேங்கிறாங்க போல. என்னன்னு தெரியல, கலைஞர் பேர் வச்சதுனால குழு குழுன்னு இருக்கும்ல, இந்த வெயில் காலம் சுட்டரிக்குது, அப்போ கூட போக மாட்டேங்கிறாங்க போல. இப்போ அதனால மாணவர்களுக்கெல்லாம் அங்கே படம் ஓட்ட போகிறாங்களாம், அது ஓட்டி அப்படியாச்சும் கூட்டத்தை சேர்க்க பார்க்குறாங்க. இந்த திட்டம் தான் அவங்க கொண்டு வந்தது, வேறு உருப்படியான திட்டம் மதுரைக்கு ஒன்றும் இல்லை. நடக்கிற பாலம் வேலையெல்லாம் எங்கள் காலத்தில் போடப்பட்டது, எல்லா பாலமும் அவங்க காலத்தில் இல்லை. இன்றைக்கி பறக்கும் பாலத்தை கொண்டு வந்தது நாங்கள் தான். இன்றைக்கி இந்த கட்டுகிற பாலமும் 2 பாலமும் நாங்கள் எங்கள் காலத்தில் கொண்டு, அது ஆம வேகத்தில் நடக்குது. நாங்கள் கொண்டு வந்த குடிநீர் திட்டத்தை விரைவாக முடிக்க சொல்லுங்கள், அதெல்லாம் முடிக்க சொல்லுங்கள். அதெல்லாம் அமைச்சர் மூர்த்திகிட்ட நீங்கள் கேளுங்க. என்னங்க உங்களுக்கு சவால் விட்டு பேசுகிறாரு முன்னாள் அமைச்சர், மதுரை மேற்கு தொகுதிக்கு நிறைய நிதி தாங்க அப்படின்னு சொல்கிறாரு. முதல்ல குண்டுங்குழியெல்லாம் சரிப்படுத்த சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, மதுரைக்கு நிதி வாங்கி தர சொல்கிறாரு. உங்கள் காலத்தில் எவ்வளோ நிதி வாங்கி கொடுத்தீங்கன்னு நாளைக்கு நாங்கள் மாறுதட்டி சொல்கிறோம்ல, எங்கள் காலத்தில் இல்லைன்னு செஞ்சோம்ட்டு அவர் மாறுதட்டி சொல்லணும்ல, சொல்லுங்க. சரியான தகவலா அல்லது அரசியலுக்காக பேசக்கூடிய பரப்புரையான்னு தெரியல சார். இந்த முறை மூர்த்தி மேற்கு மாவட்ட செயலாளர் ஆயிருக்கிறதுனால செல்லூர் ராஜு சார் போட்டியிட மாட்டார் சொல்லிங்களா? வேறு தொகுதியை நோக்கி அவங்களுடைய அரசியல் பயணத்தை பேசப்படுகிறது, அது உண்மையா இல்லை? நான் அன்னைக்குன்னு சொல்கிறேன், எங்கள் கட்சியை பொறுத்தளவுக்கு பொதுச் செயலாளர் தான் சீட்டு கொடுக்கும். நான் கேட்போம் மாவட்டத்தில், மூர்த்திக்காக பயந்துட்டு போகிற அளவுக்கு நான் ஒன்றும் அவ்வளோ கோலையும் இல்லை. மக்கள்கிட்ட நான் மக்கள்கிட்ட எப்போ போய் மக்களை பார்க்குறோன்னு இல்லை, மக்களோடு மக்களாக இருப்பவன். எனவே அதை பற்றி இல்லை. இவர் ஏன் அதை சொன்னேன்? 10 தொகுதி அதிமுக வெற்றி வர போகுது. மதுரையில் இருக்க 4 தொகுதி 10 தொகுதி, எந்த தொகுதியில் நின்றாலும் நம்ம மூர்த்தி அவர் தொகுதி முதல்ல தக்க வைத்துக்கிற முடியுமான்னு பார்க்க சொல்லுங்க. மூர்த்தியே இவரையே அடுத்தது அவர் மூர்த்தியை அவர் தொகுதியை தக்க வைத்துக் கொள்ள பார்க்க சொல்லுங்க. தாய்மொழி ஆங்கிலத்துடன் ஹிந்தியும் படிப்பது நல்லது. சந்திரபாபு ஓபன் டாக். மத்திய அரசு ஹிந்தியை திணிக்க முயற்சிப்பதாக கூறி மும்மொழி கொள்கையை வேண்டாம் என முதல்வர் ஸ்டாலின் தொடர்ந்து எதிர்த்து வருகிறார். ஆனால் மும்மொழி திட்டத்தில் ஹிந்தி கட்டாயம் இல்லை, தென் மாநில மொழிகளை கூட 3வது மொழியாக கற்கலாம் என்கிறார் பாஜக தலைவர் அண்ணாமலை. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மும்மொழி கொள்கையை நடைமுறைப்படுத்துவோம் எனவும் அவர் கூறி வருகிறார். இந்த நிலையில் மும்மொழி கொள்கை நல்ல விஷயம்தான் என ஆந்திர முதல்வர் சந்திரபாபு தெரிவித்துள்ளார். மொழி என்பது தொடர்பு கொள்வதற்கான ஒரு வழிமுறை மட்டும்தான். தமிழ், தெலுங்கு, கன்னடம் உள்ளிட்ட மொழிகள் உலக அளவில் சிறப்பாக இருப்பது நமக்கு தெரியும். அறிவு வேறு, மொழி வேறு. ஆந்திராவில் உள்ள ஒவ்வொரு பல்கலையிலும் வெளிநாட்டு மொழி உட்பட 10 மொழிகளை படிக்க நான் ஊக்கமளிக்கப் போகிறேன். பிற மொழிகளை படிப்பதால் மாணவர்கள் அந்த இடங்களுக்கு சென்று வேலை செய்ய முடியும். 3 மொழிகள் மட்டுமல்ல, பல மொழிகள் படிக்க நான் ஊக்கமளிப்பேன். தெலுங்கு தாய்மொழி, அதனால் அதை படிக்க ஊக்கப்படுத்த வேண்டிய தேவை இருந்தது. ஆங்கிலம் வாழ்வாதாரத்துக்கான சர்வதேச மொழி, அதனால் அதையும் ஊக்குவிக்க வேண்டும். அத்துடன் இந்தியாவில் மக்களுடன் எளிதாக பழக ஹிந்தி கற்பது நல்லது என்றும் ஆந்திர முதல்வர் சந்திரபாபு கூறினார். And in Tamil Nadu as well, that Hindi imposition is being done in name of 3 language policy. What's your stance on that? No, what I am saying today, mother language, they are promoting mother tongue.
Earlier, in Andhra Pradesh, earlier government promoted English. They made a policy English alone can give livelihood. We told very clearly, language is only a means of communication. Knowledge will give with mother tongue. Indians, they are all aware, all of you are seeing, rural background, Telugu, Kannada, Tamil or some other languages, they are shining globally extremely well. What is the reason? Even CEO of Google, CEO of Microsoft, you name any company for that matter. Knowledge is different, language is different. Now I am going to promote 10 languages. Every university, 5 to 10 languages, international languages, you study and go and work there. They need your services. Not only 3 languages, multi-languages. So Telangana government has come out and said that they will promote Telugu at this education. What's your stand on that, sir? No, nothing wrong in it. We have to do that. Telugu we have to promote. English we have to be international language for livelihood. Hindi better to learn so that it will be very easy to mingle with people. Nothing wrong in it. பாகிஸ்தான் நிருபர் திடுக்கேள்வி. ஜெய்சங்கர் கொடுத்த மரண அடி. பதற்றம் யாருக்கு? பரபரப்பு வீடியோ. லண்டனில் நடந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் காஷ்மீர் பற்றி அதிர்ச்சிகரமான கேள்வி கேட்ட பாகிஸ்தான் ரிப்போர்ட்டரை தனது நெத்தி அடி பதிலால் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் ஓடோட விட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. நான் இப்போது ஜெய்சங்கரை கொஞ்சம் பதட்டப்பட வைக்கப் போகிறேன் என்றுதான் தனது கேள்வியை ஆரம்பித்தார் பாகிஸ்தான் ரிப்போர்ட்டர். காஷ்மீரை இந்தியா சட்டவிரோதமாக ஆக்கிரமித்து வைத்துள்ளது. காஷ்மீர் மக்கள் ஆயுதம் ஏந்தி எதிர்த்து நிற்கின்றனர். 70 லட்சம் காஷ்மீர் மக்களை கட்டுப்படுத்த 10 லட்சம் ராணுவ வீரர்களை நிறுத்தியிருக்கிறீர்கள். பிரதமர் மோடி தனது நண்பரான அமெரிக்க அதிபர் டிரம்புடன் பேசி காஷ்மீர் பிரச்சினையை முடிவுக்கு கொண்டு வருவாரா என்று கேள்வி எழுப்பினார். பாகிஸ்தான் ரிப்போர்ட்டர் இப்படி கேட்டதும் ஜெய்சங்கரால் இனி என்ன சொல்ல முடியுமோ என்று அரங்கமே உற்று பார்த்தது. ஜெய்சங்கரோ கொஞ்சம் கூட பதற்றப்படவில்லை. பாகிஸ்தான் ரிப்போர்ட்டர் மீது கோபத்தை கொப்பளிக்கவில்லை. தனக்கே உரிய ஸ்டைலில் கூலாக பதிலளித்தார். அவர் கூறியது, காஷ்மீர் பிரச்சினைகளை தீர்ப்பதில் இந்தியா சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. சட்டப்பிரிவு 370 நீக்கியது சிறந்த நடவடிக்கையின் முதல் படி. அடுத்ததாக காஷ்மீரின் வளர்ச்சி, பொருளாதார திட்டங்களை செயல்படுத்தியது, சமூக நீதியை மீட்டெடுத்தது 2வது படி. மிக அதிகப்படியான வாக்குப்பதிவுகளுடன் காஷ்மீர் தேர்தலை வெற்றிகரமாக நடத்தி முடித்தது 3ஆம் படி என்று நினைக்கிறேன். இன்னும் ஒரே ஒரு விவகாரம் மட்டும்தான் தீர்க்கப்படவில்லை. அந்த பிரச்சினை இப்போது இந்தியாவுக்கு வெளியே உள்ளது. அதுதான் மொத்த இந்தியாவும் காத்திருக்கும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் என்னும் திருடப்பட்ட காஷ்மீர். அதை மட்டும் மீட்டு கொண்டு வந்து விட்டால் மொத்த காஷ்மீர் பிரச்சினையும் தீர்க்கப்பட்டுவிடும் என உங்களுக்கு உறுதியளிக்கிறேன் என்று ஜெய்சங்கர் அதிரடி காட்டினார். அவரது நெத்தியடி பதிலை கேட்டு பாகிஸ்தான் ரிப்போர்ட்டர் பதற்றத்தில் உறைந்தார். மற்ற ரிப்போர்ட்டர்கள் பிரமித்து போனார்கள். My name is Nisar. I am an author and a journalist. Let me make you a little nervous, Your Excellency. Thank you very much for your dissertation. Yeah. Kashmiris are up in arms because India is occupying Kashmir illegally. That's the reason why they are protesting. Now, given Mr. Trump's zeal for striking peace and peace deal, can Narendra Modi use his friendship with Donald Trump to solve out the problem of Kashmir? There are 1 million soldiers stationed in Kashmir to control 7 million Kashmiris. So what are you going to do about the Kashmir problem? Okay. You haven't spoken about. Can we just capture the question there? Thank you. Look, on Kashmir, actually we have done, I think, a good job solving most of it. I think removing Article 370 was step number 1. Then restoring growth and economic activity and social justice in Kashmir was step number 2.
holding elections, which were done with a very high turnout, was step number 3. I think the part we are waiting for is the return of the stolen part of Kashmir, which is on the under illegal Pakistani occupation. When that's done, I assure you, Kashmir solved.